தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா அல்லது ஏற்கனவே உள்ள கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி வந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாதத்தில் தொடங்குவோம். அடுத்து புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தியும் நம்மோடு இந்த சிறப்பு விவாத அரங்கில் இணைந்திருக்கிறார். முதலில் திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினியிடம் கேட்கலாம். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான காரணத்தை இன்று 3 பேர் எம்ஆர் விஜயபாஸ்கர், பேராசிரியர் காதர் மொய்தீன் மற்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இன்று அவர்கள் அளித்த பேட்டியில் திமுக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கான முயற்சி மேற்கொண்டதால் தான் அந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கும் காரணம் இதுதான் என்று அவர்கள் ஒருவரல்ல 3 பேர் கூறியிருக்கிறார்கள். இப்போது இதற்கு முன்பு சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அது போன்ற காரணங்களை கூட்டி நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்று கூறினார்கள். மீண்டும் மீண்டும் இதே காரணத்தை கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கும் இதுதான் காரணம், மதிமுக வெளியேறுவதற்கும் காரணம் இதுதான், இதே போல மற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வெளியேறுவதற்கும் இதுதான் காரணம். இது தொடர்பாக திமுக தலைவரிடமே தலைவரே என்னிடம் பேசினார் என்று பேராசிரியர் காதர் மொய்தீன் கூறியிருப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் என்று தலைமைச் செயலகத்தில் அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். உண்மையிலே அப்படி ஒரு பேச்சு நடந்ததா? அதுதான் வெளியேறுவதற்கு காரணமான என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சார், பொதுவாக கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பாக உருவாக்கப்படுவதுதான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, கூட்டணி இப்போ தான் உருவாகுது அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டு இருக்குது. சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது. 6 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள், குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்படி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குதிரை பேரம் என்பது அது ஆளுநர்கிட்ட வந்து அதிமுக சார்பாக வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று எங்கள் தலைவராக இருக்கட்டும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எங்கேயாவது சந்தித்து பேசுவதற்காக பேசினார்கள் அப்படின்னு எங்கேயாவது ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் காட்டுங்க. நீங்க போற போக்குல உங்களுக்கு சோஃபா வந்துருச்சு, உங்களுக்கு ஏதோ பேரம் பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க கூட்டணியை விட்டு போறீங்கன்னா நீங்க அதை வந்து வேறு விதமாக சொல்லிவிட்டு செல்லலாம். எங்களுக்கு தாவேகா தலைவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் நல்லா நடிக்கிறாரு, அதனால நாங்கள் அங்கே போய் சேரறோம்னு சொல்லி போய் சேரலாம். நீங்க அதை விட்டு ஒரு காரணங்களாக நீங்க சொல்லக்கூடியவை ஏற்றுக்கொள்ள முடியாதது. திமுக அதிமுக சார், திமுகவும் அதிமுகவும் எப்படி சார் ஒன்று சேரும்? அதிமுக என்பது திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குன்றது ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டாங்க அந்த டைம்ல. நீங்க அதை காரணமா வச்சு எல்லாரும் வெளியே இருக்கிறீர்கள், எல்லாரும் ஒரு புது கூட்டணி உருவாக்குறீர்கள், தாராளமாக போகலாம். நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார்லாம் சொல்றீங்க. எனக்கு வந்து உண்மையாவே தாவேகா அரசாங்கம் தூய சக்தி என்று சொல்லி வருகிற ஒரு அரசாங்கம். எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது இன்னைக்கு காலைல பார்த்தா 39 வழக்குகள் இருக்குது. அப்படி தீய சக்தியாக இருக்கிற விஜயபாஸ்கரை தாவேகாவில சேர்த்து விட்டு அவர்கள் வந்து தூய சக்தியாக மாற்ற போகிறார்களா என்ற சந்தேகம் இருக்கு. நீங்க விஜயபாஸ்கர் வந்து இன்றைக்கு தாவேகாவில சேர்க்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. நீங்க எல்லா விஜயபாஸ்கரும், சி விஜயபாஸ்கரும் வந்து கிளம்பிட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் கிளம்பிட்டாரு. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவர் குட்கால புகழ் பெற்றவர், இவர் சொத்து குவிப்பு வழக்குல புகழ் பெற்றவர். அப்படி ஊழலிலே உருவெடுத்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் உங்களுடைய கட்சியில சேர்க்கறீங்கன்னா அதற்கு வந்து ஒரு பிராண்டிங், அதுக்கு வந்து ஒரு லேபிள் என்ன ஓட்டுறீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி சேருச்சு, அதனால நாங்க இதெல்லாம் பண்ணோம். இன்று காலை வரை அந்த முயற்சி நடைபெற்றதாக அந்த சிடிஆர் நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் தயவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு திமுக தலைமை முயற்சித்தது என்று இன்று காலை நிர்மல்குமார் கூறினார். தொலைக்காட்சி வாயிலாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை. நீங்க ராத்திரியெல்லாம் விளக்கு வச்சு பாக்குறீங்க, எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, முயற்சிச்சாங்க அப்படின்லாம் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றீங்க. அதே விளக்க தமிழ்நாட்டுக்கு வச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல மின்வெட்டு, நிறைய இடத்துல கரண்ட் இல்லாத மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அக்கறை நீங்கள் மக்கள் மீது காண்பித்தால் மின்வெட்டே இல்லாத மாறிடும். நீங்க அதுல செலுத்த வேண்டிய அக்கறையை போயிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல போயிட்டு திமுக அதிமுக பேசுச்சின்னு சொல்லி, சார் திமுக வந்து அடுத்த கட்டம் எங்களுக்கு என்னன்னு சொல்லி நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னொருத்தரை வந்து கூட்டணியில இழுத்து நாங்க ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் திமுக இல்லை.
திமுக வந்து இன்றைக்கு தேர்தலில் ஆமா தோல்வி அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு தோல்வி ஒன்றும் திமுக புதுசு கிடையாது. ஒரு தொகுதியில திமுக ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு, 2 தொகுதியில வந்து திமுக ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு. இன்றைக்கு 59 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட்டணியே இல்லாமல் தனித்து களம் காணக்கூடிய அளவிற்கு திமுக தன்னை தயார்படுத்தி வருகிறது. நீங்க இந்த நேரத்துல வந்து திமுக வந்து காலையில வரையும் பேசினாங்க சார். காலையில வரையும் யார் பேசினாங்க, நேற்று யாரு ராஜினாமா செய்து வைக்குது, அதாவது நேற்று ராஜினாமா யாரு செஞ்சிருக்குன்னு தமிழக மக்களே பார்த்து கொண்டு வருகிறார்கள். நீங்க தினம் 5 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 6 சீட்டர் சோஃபாவா மாறி இருக்கு. நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு வரீங்க. நீங்க குதிரை பேரம் நடத்தி இல்ல சார் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா மை கூட இன்னும் வந்து இதாகல. இப்ப வரைக்கும் 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேருக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு தியாகத்தை பண்ணி வந்திருப்பாங்க, எவ்வளவு செலவாயிருக்கும். ஒரு தேர்தல் நடத்தினா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செலவு இருக்கு. நீங்க அதையெல்லாம் மீறி ஒரு 30 நாள் 45 நாளைக்குள்ள 6 பேர் ரிசைன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பேரம் அடிந்து இருக்குது, அதனால நீங்க போறீங்க. நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க அதுக்கு வந்து திமுக தான் காரணம், இன்னைக்கு கூட ஆட்சியில இருக்க வந்து தாவேகா எந்த தப்பு செஞ்சாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு திமுக மேல பழி போடுற வேலையை ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்கள் செய்து கொண்டிருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஓகே, நம்ம திருவாரூர் காந்தி சார், இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தயவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இன்னைக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கூறியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரஜினி என்ன சொல்றாரு, என்ன எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஆனால் 6 பேர் ராஜினாமா பண்ணதுக்கான எவிடன்ஸ் ஆளுநர் மாளிகை வரை இருக்குது. இதில் எது உண்மை, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, பொதுவாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது என்னை பொறுத்தவரை பிஜேபி அப்படி நினைச்சிருந்தா ஆட்சி அமைச்சிருக்கும். பிஜேபி அப்படி ஒரு பேச்சு நடந்ததா ஒரு சிபிஎம் மாநில தேசிய என்னுடைய சொந்த கருத்தை சொல்றாரு, பேபியே சொன்னார். என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன். பத்திரிகையாளராக நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிஜேபி அப்படி ஒரு மூவ் நினைச்சிருந்தால் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஒரே தானே இருக்காங்க. நான் கேட்கறது நடந்திருக்குமா நடந்திருக்காதான் தான் கேட்கறேன். எம்எல்ஏட எண்ணிக்கையை பத்தி இல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பிஜேபிக்கு தெரியாதா? மேற்கு வங்காளத்தெல்லாம் பார்க்கலையா, மகாராஷ்டிராவில் பார்க்கலையா? அது அந்த மேட்டர் அவர்கள் அப்படி நினைத்திருந்தா திமுக சார், அப்படி ஒரு மூவ் நடந்திருந்தால் எனக்கு தெரிந்து அது நடந்திருக்கும். ஆனால் அது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம், இல்ல வந்து இதா இருக்கலாம். ஆனா திமுக தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்னா, திமுக தன்னுடைய தோழமை கட்சியா இருக்கட்டும் இல்ல வேறு மாற்று கட்சியெல்லாம் ரொம்ப அலட்சியமா நினைச்சாங்க. நான் எத்தனையோ முறை திமுகவினுடைய மிகப்பெரிய முக்கியமான நபர்களிடலாம் சொல்லியிருக்கேன். யாரை அலட்சியப்படுத்தினாங்க அவங்க? தேமுதிக 10 சீட் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு 22 சீட் கொடுத்துட்டாங்க. இல்ல அலட்சியம். தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க மட்டும்தான் இன்னும் போகாம இருக்காங்க இங்க இருந்து. அந்த விசுவாசத்துக்காக ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க, அந்த விசுவாசத்துக்காக அங்க போகாம இருக்காங்க. காங்கிரஸ் கேட்டது கொடுத்தாங்க, 21 சீட் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. போன தடவை 25, இந்த கூட 3 சீட் கொடுத்தாங்க, 28 சீட்டு ஒரு எம்பியும் கொடுத்தாங்களே சார். நீங்க தலைவர்களும் ஒன்னாகி ஒரு கூட்டணியை அமைத்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட அந்த கூட்டணி வந்து நிக்காது எப்பயுமே. நீங்க லீடர்ஷிப் ஒரு 2 லீடர் மட்டும் ஒன்னாயிட்டு உடனே தேர்தலை சந்திச்சீங்கன்னா, முரண்பாடு உள்ள ஒரு கட்சிகள் இது வரைக்கும் திமுக கூட்டணி வச்சிருக்காங்களா? தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வச்சிருக்காங்களா? என்ன சொல்லி அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க? யாரை எதிர்த்து அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க? அந்த கட்சியினுடைய நிறுவனர் என்ன சொல்லி இந்த கட்சியில பிரச்சாரம் பண்ணி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. தனியா நின்று விருதாச்சலத்துல வந்து 12,500 ஓட்டுக்கு மேல கிட்டத்தட்ட அதிருப்தி தான் வெளியே போறது காரணம். இல்ல இப்ப அவங்க அதிருப்தி தான், கூட்டணியில அதிருப்தி தான் வெளியே போறது. விசிகா கூட கூட 3 சீட் கொடுத்தாங்களா சார்? இப்ப 8 கொடுத்தாங்க, ஏன் வெளியே போனாங்க? ஒருத்தங்களும் சொல்ற கருத்தை பாத்தீங்கல்ல, எங்களுக்கு வந்து பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் 10 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படி மறைமுகமா சொல்றாங்க. நேரடியாக சொல்றாங்க. வைகோ மட்டும் தான் சொல்றாரு. அப்புறம் அதான் அவங்க அப்ப வைகோ வந்து அந்த கூட்டணியே இன்னும் முடிவாகல, இன்னும் சேரல. இப்போ அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்களே, போய் நாளைக்கு கூட்டத்துக்கு வாங்க நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரு ஏத்துக்கிறாருல, போற மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சூழ்நிலை அப்படி தானே இருக்கு. அவர் ரிஜெக்ட் பண்ணலையா அதை? ஆமாம் போறாரு. அப்ப அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அமைச்சிட்ட பிறகு தனக்கு வேண்டிய மெஜாரிட்டி வந்து கூட்டணியால் வரக்கூடாதுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து கட்சியில் சேர்க்கும் போது எந்த கட்சி வேணான்னு சொல்லும்? திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லுமா? திமுக 5 இடைத்தேர்தல் நடந்துச்சு. ரீசன் ஏன் இதை சொல்றாங்க? திமுக அதிமுக ஏன் சொல்றாங்க தான் கேட்குறேன்.
நீங்க எம்எல்ஏக்கள் சரி, நான் ராஜினாமா கேட்கிறேன். பண்ணுவதற்கு இதையா ரீசனா சொல்றாங்க. சரி, அப்படி ஒரு மூவ் நடந்தாதான் என்னன்னு கேட்குறேன் நான். அது ஒன்றும் தப்பு இல்லையா? அரசியலில் வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்கு, கேரளாவில் ஒன்றா இருக்கா? இல்லையே. ஆனா இப்பவும் கம்யூனிஸ்டுகள் கூறக்கூடிய காரணம், வெளியே போவது கூறக்கூடிய காரணம் இதுதான் சொல்றாங்க. நான் கேட்குறேன், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு? மேற்கு வங்காளத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கு? டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவாலோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முடியுதா? முடியல. அப்படிலாம் ஒரு முரண்பாடு இருக்கு. ஆனால் இங்கே அமைச்சாங்கல்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகள். என்ன முரண்பாடு, ரொம்ப முரண்பாடு உள்ள கட்சியோடலாம் கூட்டணி வச்சு அவங்களுக்கு இப்போ சீட்டு காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்து கம்யூனிஸ்ட் கம்மியாக வாங்கிட்டு நின்றுச்சுல. அப்போ முரண்பாடுகள் உள்ள கட்சியெல்லாம் கூட்டணி வரும் பொழுது இப்படி ஒரு மூவ் வந்து நடந்தால் கூட என்னன்னு கேட்குறேன் நான். ஓகே, சரி. நாளைக்கு இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து ஒரு தோழமை கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த ஆதரவு தெரிவித்த கட்சிகள் அது ஒரு கூட்டணியாக உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நிச்சயமாக ஒரு பேர் வைப்பாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் இப்போ வரும். இந்த இடைத்தேர்தலை வந்து தாவேகா தலைமையிலான ஒரு அணியாக அதை உருவாக்கணும். உருவாக்கினா தான் அதுக்கு ஒரு பேர் வைக்க முடியும். இல்லைன்னா என்ன பேர் சொல்லி நீங்கள் அந்த தேர்தலில் சந்திப்பீங்க? அந்த வேட்பாளரை ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி வைக்கிறாங்க, மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு பொதுவான பேர். அது ஒரு ஆரோக்கியமாக எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த இது இருக்கும். அது என்ன கூட்டணி விட்டு வெளியில் போகாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு கூட்டணியில் ஒரு பொது பேர் வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த அரவணைப்பு இருக்குல்ல, இந்த இப்போ கூப்பிட்டு பேசுறது எலெக்ஷன் காங்கிரஸ் மட்டும்தான் அது மொத்தமாக தாவேகா ஆதரிக்கு. மற்றபடி விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஐயூஎம்லாம் மாறி மாறி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கரெக்டாக தெரிவிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்களா? இது வரைக்கும் நீங்கள் அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இப்படி டபுள் பேசுனது வந்து இப்போ இந்த முறை தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு மந்திரி சபையிலையும் போயிட்டு அப்புறம் நான் திமுகவோடையும் கூட்டணி இருக்கான்னு சொல்கிறது அதெல்லாம் கட் பண்ணிடணும். அதெல்லாம் அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அப்புறம் திமுகவோட தோழமையில் இருக்கிறோன்னு சொல்கிறது, அப்புறம் மறுநாள் திமுகவை திட்டுறது, அதெல்லாம் வேணாம். நீ ஒரு முடிவு எடுத்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிடுங்க. அவ்வளோதான், செட்டில் ஆயாச்சு. சரி ரஜினி, இப்போதைக்கு திமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனம் அடைந்ததாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா இங்கே இருந்த கட்சிகள்லாம் அங்கே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு திமுக கூட இருக்கக்கூடிய கட்சி சிறிய கட்சிகளான தேமுதிக இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள், சில கட்சிகள் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மெகா கூட்டணிங்கிற பிம்பம் வந்து உடைந்து போனதாக நினைக்கிறீங்களா? சரி, எங்கள் தலைவர் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி விட்டு யாரையும் போங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கூட்டணி விட்டு போங்க, எங்களுக்கு நீங்கள் கூட்டணிக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் யாரையும் அனுப்பலை. அவரவர் விருப்பன்றது நாங்கள் சுதந்திரமாக விட்டுருக்குறோம். கூட்டணி அது அவங்களுக்குன்னு தனி கட்சி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, அவங்க அது கூடி அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். இருந்த வரையில் இந்த கூட்டணி கட்சிகள் எதை வந்து நிரூபிக்கிறாங்கன்னா 2019 தொடர் வெற்றியை பெறுகிற போது இந்த கூட்டணி நமக்கு தேவை, ஏன்னா இது ஜெயிக்கிற கூட்டணி. ஆனா ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு, தோல்வியை சந்திச்சோடனே விட்டுட்டு ஓடிடணும். எந்த கூட்டணி ஜெயிக்குது, எந்த கட்சி ஜெயிக்குதோ அதன் பின்னாடி சவாரி செய்யணும் அப்படின்ற முடிவை இந்த கட்சிகள் எடுத்தால் அதற்கு திமுக ஒன்றும் நீங்க இருந்தாதான் திமுக அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு திமுக பலவீனம் அடைந்த கட்சி கிடையாது. திமுக எல்லா இடத்துலையும் பூத் ஏஜென்ட்டா இருக்கட்டும், வந்து நிர்வாகிகளா இருக்கட்டும், இளைஞரணி நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லா நிர்வாகிகளையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸை வச்சுட்டு இருக்க. சார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல ஃபாரூக் பாஷான்னு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. இப்போ அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். வாணியம்பாடியில 2016 அவர் நின்று தோக்குறாரு. தோத்துட்டு அன்னைக்கு போனவர் 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வராரு. 2026 அவர் வந்து நிக்கிறார். அவருடைய மனைவி ஆல்ரெடி கவுன்சிலரா இருக்காங்க. அவங்க அந்த வார்டுக்குள்ள போறப்போ அந்த வார்டு மக்கள் வந்து அவங்களை நீங்க உள்ள வராதீங்கன்னு தடுக்கிறாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க அந்த வார்டுக்கு போய் எதுவுமே செய்யல. அப்படிப்பட்டவருடைய கணவர் எம்எல்ஏவா நிக்கிறார். அவருக்கு ஃபுல்லா அங்க வேலை செஞ்சு திமுகவுடைய தொண்டர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவரை இன்றைக்கு வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக தயவால் அந்த சட்டமன்ற உறுப்பினரை வந்து வெற்றி பெற்றிருக்கா, இல்ல அவர்கள் தனியாக நின்று பெற்ற வாக்குகளா நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் அப்படிப்பட்டதா ஒரு 10 வருஷம் தொகுதி பக்கமே வராத வேட்பாளர், அதாவது வராத ஒருவரை கூட
சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அறிவித்தவுடன் அது புரியுது, அது திமுக திமுகவுடைய உழைப்பை வந்து திமுக எதுவுமே எங்களுக்கு உழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க உழைப்புல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்காக அவர்கள் வாக்களித்தார்கள். அதனால எங்க தலைவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு, இது திமுக தயவால் நடைபெறுகிற ஆட்சி தான். நீங்க ஒரு இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து விழுந்த வாக்குகள் என்னென்ன வாக்குகள்? தாவேகா வேண்டாம், அதிமுக வேண்டாம், தாவேகாவும் அதிமுகவும் வேண்டாம், திமுக கூட்டணி தான் வேணும்னு விழுந்த வாக்குகளால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுதான் நாங்க சொல்றோம். அன்றைக்கு கவர்னர் ஆட்சி வரப்போகுது அப்படின்றதுக்காக போய் ஆதரவு அளித்தார்கள். சொல்ல போனா எங்க தலைவரே கூட கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்று விரும்பினார், அதற்காக போய் ஆதரவு அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆதரவு அளித்து விட்டு இன்றைக்கு நாங்கள் கூட்டணியாக போய் சேருகிறோம் என்ற பட்சத்தில் திமுக யாரையும் வந்து நீங்க இருந்தாதான் எங்க கூட்டணி, திமுக நீங்க தேவை, உங்களாலதான் திமுக கூட்டணி எங்களுக்கு என்ற அளவுக்கு யாரும் கிடையாது. கடுமையா அதாவது திமுக கூட்டணியில இருந்தா இவங்க ஜெயிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ, காங்கிரஸ் முதல் நாளே மறுநாளே போயிட்டாங்கன்னு வைங்களேன். மற்ற கட்சிகளை இவங்க ஏன் போகக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை? புரியல. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், இவங்க அந்த தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இந்த கூட்டணியிலிருந்து ஏன் திட்டவட்டமாக அறிவிக்கல, அதனால நாங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சோன்னு இப்போ போனவங்க சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் தான் உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அது சொல்லாத காரணம் அந்த திமுக அதிமுக கூட்டணி எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாஜக தேவையான முயற்சி மேற்கொண்டாங்க. நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. நீங்களும் தயவு செய்து சொல்றவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, முயற்சி எங்க நடந்தது, எங்க நடந்தது? நீங்க போய் எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் போய் பொக்கையை கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆதரவுக்கு போய் கையேந்தி நின்றதை தமிழ்நாடே பார்த்துச்சு. அந்த மாதிரி நாங்க எங்கேயாவது போய் அதிமுக அதாவது வந்து வாசல்ல போயிட்டு சார் நீங்க தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி திமுக கேட்டுச்சா? இல்ல வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுக அலுவலகத்திற்கு வந்து எப்படியாவது நம்ம ஆட்சி அமைச்சலான்னு கேட்டாங்களா? எதுவுமே நடைபெறாத ஒன்றை நீங்கள் வந்து வெளியில மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர பார்த்தாங்க அதனால நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம் என்று சொல்வது இன்றைக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விசிகா போயிருக்குன்னா அவங்க அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்க, அதனால அங்க போயிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லயும் ஒருத்தர் போயிருக்காங்கன்னா பதவிக்காக சென்றிருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அதிமுக உறுப்பினர்கள் எதுக்காக ரிசைன் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு, இதுக்காக போறாங்க. இது கொள்கை கூட்டணி, அதுக்கெல்லாம் இந்த பேரை வந்து அந்த கூட்டணி வச்சுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பதவிக்காக உருவான கூட்டணி. இன்றைக்கு அந்த கூட்டணியில போய் ஆமா நாங்க கூட்டணின்னு சேருகிற இன்றைக்கான வைகோ அவர்கள் பேசுகிற பற்றி பார்த்தா இன்றைக்கு பத்திரிகையாளர்களை இழிவாக பேசினுக்கிறார். திமுக கூட்டணி இருக்கிற வரையும் ஒழுங்கா இருந்தார், எல்லாம் அமைதியா பேசுவாரு எல்லா இடத்துலயும். அந்த கூட்டணிக்கு எப்ப போனாரு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை இழிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல இல்லை. இந்த குதிரை பேரம் நடந்திருக்குது, இது அதுக்கு வந்து ப்ரூஃபே அவர் தான். அவர் வந்து பேசுறப்ப சொல்றாரு, முதல்வர் விஜய் அவர்கள் எங்கள் இரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொன்னார், நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லி அவரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வேற மாதிரி பேசுவாரு. அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் தான் கிளியரா சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே ஐயோ நம்ம ஃப்ளோன்னு நினைச்சு பேசிட்டோம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டோம்னு சொல்லி இன்றைக்கு மறுத்திருக்கலாம். ஆனால் சொன்னதுதான். அப்போ குதிரை பேரம் நடந்திருப்பதை ஒரு கட்சி தலைவர் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த குதிரை பேரம் நடத்தி தான் இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் விரும்பினால் இதற்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி வந்து அவரு சொன்னாரு. இதுதான் உண்மையான கல்லாப்பெட்டி கூட்டணி. ஓகே, நம்ம திருவாரூர் காந்தி சார், அதாவது ஒரு மூத்த தலைவர், மதிமுகவின் மூத்த தலைவர் வைகோ, அது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒரு கூட்டணியில் பேராசிரியர் காதர் முகிதீன், இவங்க இருவருமே இப்போது கூட்டணிக்கு சென்ற பிறகு அவர்கள் கூறும் கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அது ஏற்புடையதா? அதாவது அரசியல் ரீதியாக உள்ள தேர்தல் நேரத்தில் நடக்குதுல்ல அரசியல், தேர்தலுக்கு பிறகு இப்போ இல்லை தேர்தலுக்கு முன்பாக நடக்குதுல்ல கூட்டணி கட்சிகள், அதனுடைய மனக்கசப்பை வந்து எப்போ வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க அவங்கலாம். கூட்டணி பேசும்போது, கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசும்போது, இப்போ திமுக வந்து தோல்வி முகத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த கூட்டணி கட்சிகளை வந்து சரியான விஷயத்தில் அரவணைக்காது தான். நம்ம எப்படி ஆட்சிக்கு வர ஒரே ஒரு தவறான கருத்து சொல்லிடுறா, தேர்தல் முடிவுகள் வந்துட்டு தேர்தல் முடிவு வந்து தெரிஞ்சுக்கணும்ல, இல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும்ல, எதனால அந்த தோல்வி இன்னொரு கருத்து சொல்லிடுறேன். அதனாலதான் இதை சொல்றது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் முகிதீன் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் திமுக தான்,
அவர் ஸ்டாலின் திமுக தலைவர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம் சொன்னால் ஒன்று. ரெண்டாவது, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் முடிந்த பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த காலகட்ட முடிவுகள்லாம் வந்த பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் எதுவும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாதுன்னு வைகோ சொன்னார். சொல்லி ஒரு 4 நாளில் இந்த மாற்றங்கள்லாம் வருது. இதுக்கு தான் என்ன காரணம் கேட்குறேன். இதுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது சார்? அவங்க தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்றுட்டே வந்துச்சு பாருங்க. மாண்புமிகு கலைஞர் அவர்களுக்கு பிறகு திமுக தொடர்ச்சி வெற்றி. அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் முழுமையாக வெற்றி, அதற்கு பிறகு நடக்கிற சட்டமன்றத்தில் வெற்றி, அதற்கு பிறகு நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி, அதற்கு பிறகு நடக்கின்ற நாடாளுமன்றத்தில் வெற்றின்னு வந்துச்சு பாருங்க. இந்த வெற்றின்னு வந்த உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அடிமை சாசனம் எழுதியாச்சு நம்மளுக்கு, இனிமேல் திமுக தவிர வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற மாதிரி அவர்கிட்ட சில ஆலோசகர்லாம் இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கோவப்படுது இல்லை, அதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அதனால சொல்கிறேன், இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அவ்வளோ உதாசீனம். ஏன்னா அவருக்கு ஒரு பிஏ, அந்த பிஏவுக்கு ஒரு பிஏ, அந்த பிஏவுக்கு இன்னொரு பிஏ, எப்படி அவருக்கு ஒரு பிஏ, அதுக்கு ஒரு பிஏ, அவருக்கு இன்னொருத்தர் பிஏ. இந்த பிஏட்ட சொன்னீங்கன்னா அந்த பிஏட்ட சொல்லியிருக்கேன் சார், பார்ப்போம் சார்னு சொல்லுவார். இப்படியே போட்டு கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள சரியான ஒரு 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 புரிந்துணர்வே உருவாக்காம இந்த கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா போயிடலாமா. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு போகிறதுக்கான அத்தனை முயற்சியும் முடிஞ்சிருச்சு. அந்த லெவலுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, பத்திரிகையில் பார்த்துருக்கோம், பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு போயிட்டு அப்புறம் போய் நாங்கள் கூட்டணி பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது பொருந்தாத கூட்டணி அப்படி தான் வரும். நீங்கள் எப்போ வந்து ஒரு 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 கம்பல் பண்ணி ஒரு கூட்டணியை உருவாக்குறீங்களோ அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிடும் எப்பயுமே. நீங்கள் அதேமாரி கலைஞர் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி தேர்தல் அவர் சந்திக்கும் போது இதேமாரி தான் பேரம் வந்து மேலே வந்து ரைடு காங்கிரஸ், கீழே வந்து கூட்டணி கட்சியினுடைய தொகுதி பங்கீடு, மேலே இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு பார்த்துருப்பீங்க. உண்மையா இல்லையா அது? அப்ப கீழே வந்து அதே காங்கிரஸ் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அது எவ்வளவு ஒரு பொருந்தாத கூட்டணியா வரும் பாருங்க அடுத்தது. அப்ப திமுகவுக்கு வந்து டாக்டர் வந்து 2 பொட்டியை வைக்கிறாரு, இந்த பொட்டியில ஓட்டு போடுங்க, எந்த கட்சியில நம்ம கூட்டணி வைக்கலாம். அந்த கட்சியில கூட்டணி 2 பாக்ஸ்ல வைக்கும் போது 2 பாக்ஸையும் பிரிக்கும் போது அதிமுக கூட்டணிக்கு தான் நம்ம போகணும்னு நிறைய இது வந்துருச்சு. பாடல் மக்களுக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்க பொட்டி வச்சு வச்சாங்க. அப்ப யாரோட கூட்டணி அமைச்சிருக்கணும்? அவங்க நிர்வாகிகளுடைய நீங்க ஏடிஎம்கே கூட வச்சிருக்கணும். ஏடிஎம்கே வச்சிருக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணாரு, திமுக வச்சாரு, பத்திரிகை வைக்க போனாரு, உடனே வச்சாரு. அப்ப நீங்க தொண்டர்கள் நினைக்காத முடியாதுன்னு சொல்ற ஒரு கூட்டணியோட நீங்க வச்சீங்கன்னா தோல்வி தான். நான் அப்பயே பேட்டியில சொல்லியிருப்பேன். மாறினதுக்கு காரணம் வந்து சரியான காரணமா அவங்க சொல்றது, அதான் கேட்கல என்னோட கேள்வி. கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சி தலைவர்களை 2ஆம் கட்ட தலைவர்கள் அசிங்கப்படுத்தினது, அவமானப்படுத்தினது என்னட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மாதிரி எங்க தலைவருங்க எவ்வளவு பெரிய அதான் சார் அதோட வெளிப்பாடு. அது அப்ப அவங்க கோபத்திலே இருந்தாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, திமுக வர முடியாது அப்படின்னு. அதனாலதான் உடனே போறாங்க. காங்கிரஸ் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னுச்சு, அதாவது ஒரு மரியாதை நிமித்தமா காங்கிரஸ் வந்து ஒரு நாங்க கூட்டணியில இருந்து விலகுறோம், இல்ல ஒரு அறிக்கை, தேர்தல் வரைக்கும் தான் இந்த கூட்டணி, அதனால நாங்கள் வந்து இன்னையிலேருந்து திமுக நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாது போனாங்களா. ஒண்ணுமே சொல்லாம போறாங்கன்னா உங்களை அவ்வளோ பெரிய ஒரு அழுத்தங்கள். நாங்க மேல முடிச்சிட்டோம், நீங்க தொண்டர்கள்லாம் நீங்க சொல்றத மாதிரி வேலை செய்யுங்க காங்கிரஸ்காரங்களாம், அப்படிதானே அர்த்தம். அதுக்கு நீங்க லீடர்ஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் அப்படி சொல்லாம போயிட்டு இப்ப எதுக்கு சார் திரும்பி வந்து ஒன்றியத்துக்கு நீங்க எங்களுக்கு தேவை, நம்மலாம் ஓரணியில இணையணும்னு சொல்லி ஒரு சாதாரண பிறந்த நாள் வாழ்த்துக்கு ராகுல் காந்தி எதுக்கு எங்களை திருப்பி கூப்பிடுற? நாங்க உதாசீனப்படுத்திய கட்சியா இருந்தா ஏன் திருப்பி கூப்பிடணும் என்னோட கேள்வி. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஏந்திரிச்சுன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்ல ஒரு 22 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஓஹோன்னு ஏந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் செய்ய வேண்டிய அத்தனை வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. 22 எம்எல்ஏ எம்பியினுடைய தயவு அவங்களுக்கு தேவை பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு இப்ப திமுக காங்கிரஸோட தான் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது? அப்ப நீங்க வேணும்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, பார்லிமெண்ட்னு வரும்போது நம்ம ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லுவாங்க தான். ஓகே சார். ஏன்னா அது அவங்க சுயநலம். ஓ சரி, நீங்க ஈல்டாகாம இருங்க. எதுங்க
அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் கொண்டு வர்றத அமெண்ட்மெண்ட்டை நாங்க வந்து எதிர்ப்போம். சரி, நிறைவா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீங்க? சரி, நிறைவா இந்த வாதத்தோட நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நாளை நடைபெறக்கூடிய இந்த தோழமை கட்சிகளோட கூட்டத்தில் இந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், அது மதிமுகவாக இருக்கலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளாக இருக்கலாம், இவர்கள் முழுமையாக அங்கு இணைந்து கூட்டணி அமைத்தால் வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் இது முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? முடிவு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? தொண்டர்களும் தலைவர்களும் ஜெல்லாயிட்டாங்கன்னாவே அந்த கூட்டணி வெற்றி பெறும் எப்பயுமே. இப்போ விசிக மதிமுக எல்லாம் ஜெல்லாயிட்டாங்க. ஜெல்லானதால தானே எங்கேயுமே எதிர்ப்பு இல்ல. 2 எம்எல்ஏ கூட போல மதிமுக. எப்படி ஜெல்லாயிட்டாங்க? மதிமுக வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, சின்ன பிரச்சனை இருக்கு. ஜெல்லாயிட்டீங்க, எம்எல்ஏக்களே போலயே. இப்ப சின்ன 150 முக்கிய நிர்வாகிகள் திமுக அடைஞ்சிட்டாங்க மறுநாள். மதிமுக மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க. விசிக தாவேக்காவும் நல்லா ஜெல்லாயிட்டாங்களா? நேத்து கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கு சார் அறிக்கை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மாமனார் தலையீடு இருக்கு. லீடர்ஷிப் வந்து எப்படி வேணும்னாலும் நீங்க வந்து மாறி மாறி நீங்க வந்து பேசலாம். அதான் இவங்களுக்கு தொண்டர்களை தான் நீங்க பார்க்கணும். நீங்க லீடர்ஷிப்பை தான் பேசுறீங்க. அந்த நகர செயலாளர் போயிட்டாரு, இந்த நகர இப்ப அதிமுக இருக்கிற வந்து நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னா தொண்டர்கள் போயிட்டாங்களா அப்படின்றது வரும்ல. நீங்க நிர்வாகிகளை பார்க்கறத விட தொண்டர்களுடைய மனநிலைமையை தான் பார்க்கணும். நீங்க ஏன் ஜெல் கூட்டணியா இது உருவாயிடுச்சுன்னா, நீங்க நம்மளுடைய தலைவர்களை வந்து மதிக்கிறாங்கப்பா, நேரா வராங்கப்பா. ஒரு 2 அமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் நேரா வந்து கூப்பிடுறாங்கப்பா, வாங்க. திமுக என்ன செய்யும்? சும்மா ஒரு இதை எடுத்து அனுப்பும். நீ முதல்ல உங்க தலைவரை சந்திப்பதற்கு எத்தனை பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு கேளுங்க. விஜய் இது வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் டைரக்டா போய் பார்த்துறாங்களா? நீங்க விஜய் பனையூர்ல போனா பார்க்க முடியுமா? நீலாங்கரைக்கு போனா பார்க்க முடியுமா? நீங்க முதல்ல இல்ல சார், இல்ல இன்னொன்னு அண்ணா அறிவாலயமா திறந்து இருக்கு சார், பனையூர்ல கதவே திறக்க மாட்டேங்கிறாங்களே. இல்ல சார், நீங்க பாக்குறீங்களா? நான் வந்து பொதுவா பேசுறேன். நான் வந்து அவருக்கு எதுக்கு ஆதரவாளர் யாரும் பொதுவா தான் கேட்கிறேன். நான் என்ன பிரச்சனைனா, எங்க வந்தாலுமே ஒரு கூட்டம் சம்பந்தம் இல்லாத கூட்டிடுது உங்களுக்கு. நீங்க பாக்குறீங்க அது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அரசியலில் வந்து இன்னொரு இந்த 6 மாசம்ன்ற நேரத்தை வந்து திமுக தானே கொடுத்துச்சு. 6 மாசம் நம்ம பருத்து தான் நாங்கள் பேசுவோன்றது. என்ன காரணம்னா, ஒரு அரசியலில் வந்து ஒரு 6 மாசம் வந்தாதான் இந்த ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறையும். கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஆகணும். அந்த ஃபோக்கஸ் இருக்கும் போது அவங்க பயப்படுறாங்க. திடீர்னு கதவு திறந்துருக்குன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பூந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு 1,00,000 பேர் பூந்தா என்ன பண்ணுவீங்க? சும்மா செக்ரட்டரியேட் வராரு, 2 பக்கமும் நின்றுக்கிட்டு அவ்வளவு கூட்டம் நிக்குது. அதை மேனேஜ் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஒரு சுகமமான நிலைமை வரும்போது அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ரஜினி சார், இந்த மாதிரி ஒரு புதிய கூட்டணி உருவாகும் போது திமுக கூட்டணி ஒரு பலவீனமடைந்த ஒரு தோற்றத்தை இப்போது பெற்றிருக்கிறது. இதற்கு இந்த இடைத்தேர்தலில் இந்த திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அணிமாறி நிற்கும் போது இங்கு தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன். திமுகவை யாரும் சூழ்நிலைக்கு தள்ளுவதற்கு திமுக துவண்டு விடுகிற கட்சி கிடையாது. இடைத்தேர்தல் அல்ல, மீண்டும் ஒரு முறை பொது தேர்தலே வந்தாலும் தனித்து களம் காணு போன வெற்றியை மீண்டும் பெறப்போகிற அளவிற்கு திமுகவிடம் செல்வாக்கு மக்களிடத்திலே உயர்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒரு தேர்தல் முடிந்த பிறகு நாங்க தெரியாம வாக்களிச்சிட்டோம்னு மக்கள் சொல்லுகிற அந்த அவல நிலையை இன்றைக்கு பார்க்கும் போது திமுகவிற்கு நாளுக்கு நாள் இந்த தாவேக அரசாங்கம் வேண்டாம், இது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, மின்சாரம் வந்து இன்னைக்கு வந்து மின்வெட்டு போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தில் உருவாகி இருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு பொது தேர்தலே வந்தாலும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்குது. அடுத்து ஒரே விஷயம், அண்ணன் சொன்னாரு 1,00,000 பேர் வெளியே திரளுவான், திறந்து விட்டா போதுமான்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே நின்று 1,00,000 பேர்ல கடம்பூர் ராஜுன்னு ஒரு முன்னாள் அமைச்சர், அவரிடம் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பட ரிலீஸுக்காக அவருடைய வீட்டு கதவை நாடி சென்றதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அப்படி இருந்து அவரை நீங்க நிறைய நேரம் நிக்க வச்சு உள்ள அமைச்சிருக்கீங்க, கேட்டு கதவு திறக்காம அவர் பாவம் வந்து வெளியே நின்று போயிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவரையே நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். அதனால இது ஜெல் ஆகிற கூட்டணி, இது வந்து ஜெல் ஆகாத கூட்டணி. இன்னைக்கு கூட அண்ணன் இது விசிகா சார்பாக பாலாஜி சொல்லி இருக்காரு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மாமனார் தலையீடு இருக்கு, விஜயபாஸ்கருடைய தலையீடு இருக்கிறதுனால அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட மாமனார் பேர் விஜயபாஸ்கர், நீங்க தப்பா நினைச்சிட்டு போறீங்க. ராஜீவுடைய மாமனார் பெயர் இது விஜயபாஸ்கர். அதனால இதெல்லாம் ஜெல் ஆகாத கூட்டணி, இது வந்து பதவிக்காக சேர்ந்திருக்கு. ஜெல் கூட்டணியா ஜெல் ஆகாத கூட்டணியா என்பது
அடுத்து 6 மாதங்களில் நடைபெறக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் தெரிய வரும். திருவாரூர் காந்தி அவர்கள் ஜெல் கூட்டணி என்றால் ஜெல் இல்லாத கூட்டணி என்று கூறுகிறீர்கள். மக்கள் முடிவெடுப்பார்கள். அதுவரை இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருவாரூர் காந்தி, ரஜினி இருவருக்கும் நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.